ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அரிசி, தனியா, ஜீரகம், வெந்தயம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் தனி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அது கூடயே இப்போது ஒரு வானலில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 50 கிராம் பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி கரைசலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் மசாலா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கட்டும். இன்னொரு பேனில் ஒரு 6 காஞ்ச மிளகா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு இதை வறுத்து அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து பாருங்கள், நல்லா வறுப்பட்டுச்சு. இந்த 6 காஞ்ச மிளகாவும் அந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து அதே மாதிரி சேர்த்துக்கிறேன் குழம்புல. ஒரு 50 கிராம் சுண்டைக்காய் வத்தலை இதே மாதிரி வறுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணிடும். இந்த ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொதிச்சு வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.